கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நாங்க வந்து எப்பவுமே 5 மணி ஜெபத்துக்கு ஆல்ரெடி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அதனால வந்து இந்த இதுல சேர்றதுக்கு முன்னாடில இருந்தே அந்த பழக்கம் உண்டு. அதனால வந்து காலையில எழுந்திருக்கிற விஷயத்துல நான் சொல்றதுக்கு எதுவும் என் பிள்ளை எந்திரிச்சிருவா. அதே சமயம் சம்டைம்ஸ் தூங்கும் போது நான் சொல்லுவேன் பிரைஸ் லாட் போட சொல்லி எழுப்புவேன். சரின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. எந்திரிச்சிட்டு திரும்ப தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி படுக்க முடியாது. ஆனா 6 மணி 6:15 எந்திரிச்சிரும். நான் கேன்சல் பண்ணிடுவேன். நீ இந்த மாதிரி போட்டுனே கேன்சல் பண்ணிடுவேன். குரூப் விட்டு நான் வெளியே வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி தூங்கினா பொய் சொல்லக்கூடாது, நம்ம போட்டுட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு என் பொண்ணு கிளம்பிடுவோம். கிளம்பி அழகாக கரெக்டாக உட்காந்துரும். எல்லாத்தையும் கரெக்டாக கவனிப்போம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சிறுவர் ஊழியம் வந்து பெரியவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக்குனதுக்கு நான் ஒரு உதாரணம். ஏன்னா நான் வந்து வேகம் வாசிப்பேன். ஆனா கொஞ்ச நாள் அப்படி வாசிப்பேன், கொஞ்ச நாள் விட்டுடுவேன். ஒரு கண்டினியூவேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் எதை முடிச்சுன்றதே தெரியாது. திருப்பி ஃபர்ஸ்ட் அது ஆதியத்தை இப்படியே வந்துட்டே இருந்தேன். ரொம்ப நாளா இதே தான் நடந்தது. அதனால நான் முடிக்கணும். நான் படிக்கணும்னா 2 டைம் 3 டைம் முடிச்சிருக்கலாம் போகுது. ஒரு அந்த ஒரு இது இருந்தது. ஆனா இந்த சிறுவர் உழைத்துல நானும் ஒரு சிறுவர் மாதிரி தான் இப்போ பைபிள் படிக்கிற விஷயத்துல. இவங்களுக்கு அந்த காம்படிஷன் வச்சதுனால இவங்களாம் அப்டேட் பண்றாங்க, நான் அப்டேட் பண்றது இல்லை. இவங்களுக்கு காம்படிஷன் வச்சதுனால தொடர்ந்து நான் இப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். காலையில சாயந்தரம் இல்ல காலையிலயோ இல்ல நைட்டோ ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரமாச்சும் இப்ப தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்ல என் பொண்ணுக்குதான் காம்படிஷனா அது வந்து நான் சொல்லுவேன், நீ வந்து படிக்கலைன்னா உன்னை விட நான் முந்தி வந்துருவேன். அது என்ன உன்னால வந்து பிடிக்கவே முடியாதுமா என்ன அதனால அவன் சங்கீதம் 47 கிட்ட வந்துட்டா. சரி நான் இப்பதான் 1 நாளாகமும் 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் வந்து உன்னை பிடிக்கல நான் ட்ரிஃபனாவை பிடிச்சிருவேன். ஏன்னா வந்து ட்ரிஃபனா இப்பதான் வந்து 2 நாளாகமத்து வந்துட்டு இருக்கு. ட்ரிஃபனாவை நான் ஓவர் டேக் பண்றேன்னா இல்லையா, ட்ரிஃபனாக்கு தெரியாது. ட்ரிஃபனாவை நான் ஓவர் டேக் பண்றேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அப்படிதான் வரப்போறேன். வேணும்னா ட்ரிஃபனா என்ன ஓவர் டேக் பண்ணட்டும், எனக்கும் அவன் ட்ரிஃபனாக்கும் ஒரு சேலஞ்சு. அதனால அன்னைக்கு நான் வந்து பிடிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். யார் முந்தி ஓடுறீங்க ஓடுங்க, எனக்கு யாராவது ஜெயிக்கணும். நீங்க 2 பேரும் யாராவது ஜெயிக்கணும்தான். கர்த்தர் வந்து ஏதோ ஒரு காரண காலத்தை வச்சு நம்மளை அவருடைய கிட்ட நெருங்கி சேர்றதுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ஊழியத்தை வந்து ஆண்டு வந்து அது மூலமா பயன்படுத்துறதுதான் ரொம்ப சந்தோஷம். நான் சார்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவேன், சார் சிறுவர் ஊழியம் தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஊழியம். அது அந்த 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 அது வந்து விதைக்கிற ஒரு ஒரு பணி. அது மட்டும் முளைச்சிச்சுன்னா யாராலையும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பசுமரத்து ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க, பசுமரத்துல அடுத்து ஆணி போலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இதை விட்டுறாதீங்க சார், எந்த காலம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமா மேன்மேலும் சிறக்க செய்யணும்னு எல்லாரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நாமம் ஒன்றே அது மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.